யார் சோசியல் மீடியா மூலமாக பிரபலமானவங்க தான் ரசிகர்களின் ரசிகன் மணி. இவங்களுக்கு ரீசெண்டாக தான் தனுஷா கூட கடந்த வருஷம் 2வது திருமணம் முடிஞ்சிச்சு. இந்த நிலையில் மணி அண்ட் தனுஷா தங்களோட ஃபேன்ஸுக்கு ஒரு ஹாப்பி நியூஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த வீடியோ தான் சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் சோசியல் மீடியாவில் அதிகமான ஃபாலோவர்ஸ் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க பிரபலமாகிடுறாங்க. இதில் கிடைச்ச பிரபலம் காரணமாக ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கலந்துக்கிறாங்க. அந்த வகையில் ரசிகர்களின் ரசிகன் மணிக்கும் அதிகமான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டு பிரபலமானாங்க. குறிப்பாக இவங்களோட நகைச்சுவையான பேச்சு மற்றும் தனித்துவமான பதிவுகளால் ரசிகர்களின் மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மணிக்கு ஏற்கனவே கனி அப்படிங்கிற கூட ஏற்கனவே திருமணம் முடிஞ்சிருச்சு. இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் மணி கனி அஃபிஷியல் அப்படிங்கிற சோசியல் மீடியா பேஜ் மூலமாக தங்களோட குடும்ப வாழ்க்கை ரீல்ஸ் வீடியோ போட்டு பிரபலமாகி வந்தாங்க. ஆரம்பத்தில் சந்தோஷமாக பயணம் பண்ணின இவங்களோட குடும்ப வாழ்க்கையில் திடீர்னு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2 பேருமே பிரிஞ்சிட்டாங்க. இந்த நிலையில தான் மணி தனுஷா அப்படிங்கிறவங்கள காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இவங்களுக்கு கடந்த வருஷம் நவம்பரில் திருமணம் நடந்துச்சு. இவங்களோட திருமணம் அந்த நேரத்தில் அதிகமாக பேசப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து இவங்களோட திருமணம் இரு வீட்டார் சம்மதத்தோட ரொம்பவே கோலாகலமாக நடந்துச்சு. இந்த நிலையில தான் மணி அண்ட் தனுஷா இவங்க 2 பேருமே இன்னைக்கு லைவ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஹாப்பியான விஷயத்த ஃபேன்ஸ் மத்தியில் ஷேர் பண்ணி ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்காங்க. அந்த வீடியோவில் மணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு திருமணமாகி 4 மாதங்கள் தான் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளே பலருமே கேட்குற கேள்வி தனுஷா கர்ப்பமாக்கிட்டாங்களா அப்படின்னு தான். எப்போவுமே தனுஷா பஸ்ஸில் தானே வருவாங்க, இப்போ மட்டும் ஏன் ட்ரெயினில் வராங்க, அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. குழந்தை பெத்தாதான் ஒருத்தர் ஆம்பளை அப்படின்னும் குழந்தை பெத்தாதான் ஒரு குடும்ப பொண் அப்படின்னு கிடையாது. அதுவும் தனுஷாக்கு இப்போ தான் 21 வயசு ஆகுது. அவங்களுக்குன்னு நிறைய கனவு இருக்கும். அதே மாதிரி தனுஷாவோட முகத்தை பார்த்தா இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபேஸ் க்ளோவாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு எந்த அளவுக்கு வலியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே ஒருத்தர்கிட்ட போய் எப்போ குழந்தை பெற்றுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. அது கண்டிப்பாக நடக்கும்போது நடக்கும். நீங்கள் கேட்குறது உரிமையோடு தான் கேட்குறீங்க. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இதை பற்றி தான் கேட்குறீங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க. இன்னும் குழந்தை இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. இப்படி பல விஷயங்கள் பற்றி மணி அண்ட் தனுஷா பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது மணியோட அம்மா வந்து சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போதான் மணி ப்ரெக்னன்சி கிட்ட வாங்கி காட்டி தனுஷா ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ரிவீல் பண்ணுறதுக்காகத்தான் நாங்கள் இந்த லைவுக்கு வந்தோம். இந்த மகிழ்ச்சியான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் குழந்தை இல்லாதப்போ எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் கேட்காதீங்க. அது அவங்களோட மனசை ரொம்பவே பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களோட இந்த வீடியோ பார்த்த பலருமே இவங்களுக்கு தங்களோட வாழ்த்துக்கள் சொல்லி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.